தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் நாம் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அவர் எழுதிய நூல்களில் இன்பமும் துன்பமும் என்ற நூல் குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வில் அறியாமையே துன்பத்தின் காரணம் என்பது குறித்து சிந்திக்க இருக்கிறோம். நேற்றும் இதுவரையிலும் நீங்கள் செய்த சிற்றின்பச் செய்கைகளையே மீண்டும் மீண்டும் செய்கிறீர்கள். அனுபவித்த விஷயங்களே மறுபடியும் ஏற்படுகின்றன. நேற்று கண்ட பொருள்களே இன்றும் காணப்படுகின்றன. நேற்று களிப்புடன் அணிந்த அதே அணிகலன்களையே இன்றும் அணிகிறீர்கள். எனினும் அறிவாளிகள் கூட இவற்றிலே வெறுப்படைவதில்லை. திரும்ப திரும்ப அவற்றை அனுபவிப்பதில் வெட்கப்படுவதில்லை. அந்த நிமிடத்துக்கு மட்டும் ருசியளிக்கக்கூடிய மிட்டாய்களை கருத்தறியா குழந்தைகள் திரும்ப திரும்ப தின்பதைப் போல உண்மை வழி தெரியாது நீங்களும் அவதியுறுகிறீர்கள். பகல்கள், வாரங்கள், பக்ஷங்கள், மாதங்கள், வருடங்கள், யுகங்கள் பல தோன்றி தோன்றி மறைந்தும் புதிதாக ஒன்றும் எழுவதாக காணோம். பற்பல எண்ணங்களை மட்டும் உண்டு பண்ணும் செல்வம் உங்களுக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்தாது. மனம் பெரிதும் விரும்பும் இந்த செல்வம் அனித்தியமானது மட்டுமல்ல, ஒரு கிணற்றினுள் பாம்பினால் சுற்றி வளைக்கப்பட்ட கொடியில் தொங்கும் பூங்கொத்து எவ்வளவு பிரயோஜனமற்றதாக இருக்கிறதோ அதுபோன்று பயனற்றதாகவும் இருக்கிறது. இங்கே யாரும் வருவதும் இல்லை, போவதும் இல்லை. புல் நுனிமேல் நீர் போல நிலையாமையை கொண்ட பிராணன் அகாலங்களில் சரீரத்தை விட்டு பறந்து செல்கிறது. எண்ணெயில்லா விளக்கை போன்று வாழ்க்கை நிலையற்றது. நாடகத்தின் இரு ஆட்டமே வாழ்க்கையும் மரணமும். உண்மையில் ஒருவரும் வருவதுமில்லை, போவதுமில்லை. மறுபிறப்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டவர்களின் வாழ்க்கையே மிகச் சிறந்தது. இயற்கையாகவே நிலையில்லா தன்மையதாம் வாழ்க்கை போன்று நஞ்சுத்தன்மையுடையது வேறு ஒன்றுமே இல்லை. அது சிற்றின்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பதிலேயே ஓடிவிடுகிறது. ஆசைகளாகிய அக்னி உங்களை அதிகமாக எரிக்கிறது. இப்பொழுதுள்ள நிலைமையில் அமிர்த நதியில் அமிழ்ந்து முங்கினாலும் நீங்கள் குளுமையை பெற முடியாது. சதா அதிகரித்த வண்ணம் இருக்கும் இந்த ஆசைகள்தான் மறுபிறப்பென்னும் மாபெரும் துன்பத்தை தோற்றுவிக்கின்றன. தசைகள், குடல்கள், மூத்திரம், மலம் முதலியவற்றால் ஆகிய இந்த உடல் பல்வேறு மாற்றங்களுக்கு உட்பட்டதாக இருக்கிறது. அது ஒரு சமயத்தில் பருக்கிறது, மற்றொரு சமயத்தில் ஒல்லியாகிறது. துன்பத்தை அனுபவிக்க வேண்டிய மட்டும் அனித்திய உலகில் பிரகாசிக்கிறது. தசை, எலும்பு, இரத்தத்தினால் ஆகியதும் அழுகும் தன்மையதும் ஏழை பணக்காரர்களிடத்தில் ஒரே போன்று நிலவுவதும் வளர்ச்சி நலிவுக்கு உட்பட்டதுமான இந்த உடலில் அனுபவிக்க தகுந்த அழகுதான் எங்கே உள்ளது? தேள்கடி ஒரு புறம், பாம்புகள் மறுபுறம். ஈக்கள், மூட்டை, கொசு மற்றும் பூச்சிகள், முட்கள் முதலியன ஒரு மூலையிலிருந்து உங்களை தொந்தரவு செய்கின்றன. வெயில் காலத்தில் சூரியன் உங்களை வாட்டி வதக்குகிறது. பனிக்காலத்தில் குளிர் உங்களை நடுங்க வைக்கிறது. இன்ஃப்ளூயன்சா, பிளேக் முதலிய காய்ச்சல்கள், ஆடம்பரமான அப்பண்டிசிட்டிஸ், பயோரியா, வைசூரி நாய் எல்லாம் உங்களை விழுங்க காத்து நிற்கின்றன. மேலும் 3 தாபங்கள் உள்ளன. ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகமாகும். பயம், மருட்சி, துன்பம், வறுமை முதலியன ஒவ்வொரு வினாடியும் உங்களை கொல்லுகின்றன. ஆசை, கோபம், பகைமை, பொறாமை, கவலை, சஞ்சலம் முதலியன உங்களை ஒவ்வொரு வினாடியும் வாட்டி வதைக்கின்றன. நீங்கள் அதிகமாக நேசித்தவர்களின் மரணம் உங்களை நடுங்க வைக்கிறது.
இருப்பினும் இந்த பொய்யான உலகில் ஒரு நிமிட புலனின்பத்தை நீங்கள் துறக்கத் தயாராக இல்லை. ஓஹோ, நான் சக்தி வாய்ந்தவன், நான் சிறந்த அறிவாளி, என்னால் எதையும் செய்ய முடியும், ஈஸ்வரன் கிடையாது என்ற மமதையினால் நீங்கள் மார்தட்டி பேசலாம். நீங்கள் உங்கள் மீசையை முறுக்கிய வண்ணம் நிமிர்ந்து நிற்கும் பொழுது உங்களை தேள் கடித்து விட்டால், ஓ நாராயணா, காத்தருள், இந்த கொடும் வலியிலிருந்து என்னை விடுவித்து காப்பாற்று என்று நீங்கள் வாய்விட்டு கதறுவீர்கள். தலை நரைத்துவிட்டால் அதை கருப்பாக்க பல்வேறு வர்ண பசைகளை தயார் செய்கிறீர்கள். காயகல்பத்திற்காக கருங்குரங்கு ரசாயனத்தை தயார் செய்கிறீர்கள். பற்கள் விழுந்துவிட்டால் புதிய செயற்கை பற்களின் தொகுப்பை ஒட்ட வைத்துக் கொள்கிறீர்கள். வாழ்வதற்கும் அனுபவிப்பதற்கும் உள்ள எண்ணத்தை நீங்கள் ஒருபொழுதும் விடமாட்டீர்கள். இது மிகவும் மோசமான செய்கை என்றோ? ஆழ்ந்து சிந்தியுங்கள், விசாரம் செய்யுங்கள், நல்லவருடன் தொடர்ந்து தொடர்பு கொள்ளுங்கள். நாட்டிற்கும் மனித சமுதாயத்திற்கும் தன்னலமற்ற தொண்டு செய்யுங்கள். மோட்சத்திற்குரிய 4 சாதனைகளையும் வளருங்கள். பகவத்கீதை, யோக வாசிஷ்டம், சங்கரரின் விவேக சூடாமணி முதலிய நூல்களை படியுங்கள். கற்றுத் தேர்ந்த சந்நியாசிகளை சந்தித்து உங்கள் சந்தேகங்களை போக்கிக் கொள்ளுங்கள். ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனத்தை மேற்கொள்ளுங்கள். அஞ்ஞான திரையை அகற்றி உங்களின் சொந்த ஸ்வரூபமாகிய சச்சிதானந்த நிலையில் வாசம் செய்யுங்கள். ஆத்மாவானது காணப்பட வேண்டும், கேட்கப்பட வேண்டும், நினைக்கப்பட வேண்டும், ஆழ்ந்து தியானிக்கப்பட வேண்டும் என்று பிரகதாரண்ய உபநிடதம் கூறுகிறது. பெருமை, மதிப்பு, பட்டங்கள், பெயர், புகழ், பதவி, அதிகாரம், கௌரவ தலைப்புகள் முதலியவற்றை வெறுத்து ஒதுக்குங்கள். அவை அறவே அர்த்தமற்றவை. அவைகள் உங்களுக்கு நிரந்தர திருப்தியை அளிக்க மாட்டா. உங்களின் வீணத்தனத்தை அவைகள் அதிகரிக்கச் செய்யும். அவையெல்லாம் மனதிற்கு போதையூட்டுபவை, துன்பத்தையும் மனத்தடுமாற்றத்தையும் ஏற்படுத்துகின்றன. இந்த காரணத்தினால்தான் ராஜா பர்த்ருஹரி, ராஜா கோபிச்சந்த், பகவான் புத்தர் அனைவரும் அரசை துறந்து செல்வம், பெருமை முதலியவற்றை உதறித் தள்ளினர். அவைகளை அவர்கள் புல்லாக கருதினார்கள். மரணத்திற்கு பிறகு நம்மை பின்தொடர்வது நமது நல்வினையும் தீவினையுமே. மேலும் உங்கள் செய்கைக்கு ஒப்ப கடவுள் உங்களை நிதானிக்கிறார். புறப்பொருள்களுக்கான மயக்கம் நின்றுவிடுகிறது. ஆனால் இன்னும் உள்ளே பேரவா நிலவுகிறது. அதையே திருஷ்ணை என்கின்றனர். நண்பர்களே, எண்ணற்ற முன் பிறவிகளில் தோன்றி மறைந்த உங்களின் தகப்பன்மார்கள், தாய்மார்கள், மனைவிகள், குமாரர்கள், குமாரிகள், மாமன்மார்கள், மாமிகள் இவர்களின் எண்ணிக்கைக்கு ஒரு அளவு உண்டா? எனினும் ஒட்டிக்கொள்ளுதலும் பொய்யுறவும் போகவில்லை. விவேகம் உருவாகவில்லை. என்னே பரிதாபம்! உண்ணுதல், பருகுதல், உறங்குதல் முதலிய செய்கைகளை ஒவ்வொரு நாளும் திரும்பத் திரும்பச் செய்வதில் உங்களுக்கு வெட்கம் ஏற்படுவதில்லையா? உங்கள் பட்டங்களையும் பதவிகளையும் குறித்து நீங்கள் பெருமை கொள்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் ஓரளவாவது சீர்திருந்தி இருக்கிறீர்களா? பீகார் குவெட்டா பூகம்பத்திலிருந்து நீங்கள் படித்த பாடம் என்ன? எல்லா ஆசைகளும் பேராசைகளும் அறவே அழியக்கூடிய இடமாகிய அழியாத இருப்பிடத்தை அடைய நீங்கள் முயற்சி செய்ததுண்டா? வாழ்க்கையின் உயரிய முடிவு அமர பதவியையும் ஆனந்தத்தையும் சாந்தியையும் அளிக்கும் ஆத்மானுபூதியை பெற நீங்கள் பாடுபடுகிறீர்களா? முன்பு நிகழ்ந்த பீகார் பூமி அதிர்ச்சியில் தன்னையும் தன் குடும்பத்தையும் வறுமையிலிருந்து காப்பாற்ற ஒரு பணக்கார லேவாதேவிக்காரன் 9 ரூபாய்க்காக பிச்சை எடுக்கும் நிலைக்கு உள்ளானான். ஒரு பெரும் புலவர் தமது புத்தகங்களையெல்லாம் விற்று மெல்ல மெல்ல 25,000 ரூபாய் தேடிக்கொண்டார்.
ஆனால் அந்த பெரும் தொகையை நாட்பட்ட நுரையீரல் நோயை குணப்படுத்தும் முயற்சியில் செலவு செய்யலானார். எல்லாவிதமான மருந்து வகைகளையும் உபயோகித்தும் பயனில்லை. துறவி வாழ்க்கையில் ஈடுபட வீட்டையே விட்டுவிட நேர்ந்தது. வாழ்க்கை இங்கு அறவே நிலையற்றதாக இருக்கிறது. பல்வேறு பிணிகள் இங்கே உடலை தாக்குகின்றன. எனினும் மனிதன் இந்த நிலையில்லா வாழ்க்கையில் ஒட்டிக்கொள்கிறான். உண்மையை அவன் மறந்து விடுகிறான். மனிதனே, மனதை தூய்மைப்படுத்துவதாலும் தீவிர தியானத்தில் ஈடுபடுவதாலும் உள்ளிருக்கும் ஆத்மாவில் நித்திய அமைதியையும் நித்திய ஆனந்தத்தையும் நாடுவீர்களாக. இதுவே சம்சார துன்பங்களில் இருந்து உங்களை விடுவித்துக் கொள்வதற்கான ராஜபாதை. ஆத்மீக பயிற்சிகளை கொள்வதில் உடனே முனையுங்கள். தலைமயிர் நரைத்து வருகிறது. பற்கள் விழுந்து கொண்டிருக்கின்றன. இந்திரியங்கள் குளுமையால் இறுகி வருகின்றன. இளமையிலேயே ஜபம் தியானத்தை பழகுங்கள். வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு வயதான நிலையில் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. தூய சாந்த மனத்தை கொண்டு விளங்குவது மிகவும் கடினமானது. தியானத்திலும் யோகத்திலும் சிறந்து விளங்க எண்ணினால் அத்தகைய மனதை கொண்டு நிற்க வேண்டும். தனது பால்ய பருவத்திலிருந்தே உயரிய விவேகத்தை கொண்டு விளங்கி வந்தார் புத்தர் பிரான். உறக்கத்தில் 8 மணி நேரத்தையும் நாட்களில் மற்ற பகுதியை வெட்டி பேச்சு, பொய்யுரைத்தல், பிறரை வஞ்சித்தல், சுயநலம் மிகும் செயல்கள், பொருள் குவித்தல் முதலியவற்றிலும் செலவு செய்து வருகிறீர்களே. ஆண்டவன் திருப்பணியில், திருப்புகழை பாடுவதில், திருவுருவ தியானத்தில் அரை மணி நேரமாவது செலவு செய்யவில்லை என்றால் எப்படி நீங்கள் அமர பதவியையும் அமைதியையும் எதிர்பார்க்க முடியும் என்ற கேள்வியுடன் இன்றைய நிகழ்வு நிறைவு பெறுகிறது. இந்நிகழ்வின் தொடர்பை நாம் நாளையும் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனடைந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.